இங்கு 17வது பண்பாக நான் பார்ப்பது அலோலுப்துவம். 2வது வரியில 3வது சொல் தயா பூதேஷ்வ, அடுத்து லோலுப்துவம் கடைசி வார்த்தை. அதாவது 2வது வரியில முதல் பகுதியுடைய கடைசி வார்த்தை. இதுவும் ஒரு வகையில் இந்திரிய ஒழுக்கத்தை குறிப்பதுதான். இங்க வேற விதமா சொல்றார். இந்திரிய அச்சாபல்யம் அப்படி சம்ஸ்கிருதத்துக்கு சொல்றாங்க. இந்திரியங்கள் அமைதியாக இருத்தல், இந்திரியங்களுடைய அமைதி. அலோலுப்பு, நம்முடைய உடல், நம்முடைய வாய், கண், மூக்கு, செவி, இப்படி சொல்லுகின்ற இந்த ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் ஏற்பட்டுள்ள அமைதி. ஏதோ ஒரு தனி இடத்துல இருக்கும், அறைக்குள்ள இருக்கும், இருட்டறையில் இருக்கும். அப்போ எதுவும் கேட்கல, யாரும் பேசலை, எதையும் பார்க்கலை, அமைதியாக இருக்கு, அது வேறு. ஆனால் பகவான் இங்கே சொல்லுவதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், விஷய சந்நிதவ், விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே, நம்மளை கவரக்கூடிய அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எல்லா விஷயங்களும் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய இந்திரியங்களில் இருக்க வேண்டிய அமைதி. விஷய சந்நிதம், அழகான வார்த்தை சொல்றார். இந்திரியங்களுக்குள் உள்ள இந்திரியங்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் இருந்த பொழுதும் இந்திரியங்கள் அமைதியாக இருத்தல். விஷய சந்நிதவ் இந்திரியானாம் அவிக்ரியா அப்படி சொல்லி சொல்றார். ஒவ்வொரு விஷயத்தையும் கவர்றதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. கண்ணை கவரக்கூடியது, காதை கவரக்கூடியது, வாசனை வந்தா மூக்கை கவரக்கூடியது, சுவையான உணவுகளை பார்த்தால் நாக்கில் ஜலம் விடுறது, எல்லாம் இருக்கு. பேசுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். நேரில் ஆள் நட போன போடு பேசு, அப்படிலாம் இருக்கு. இப்படி இந்திரிய சாப்பல்யம், இந்திரிய அமைதி. பொதுவா இந்திரியத்தினுடைய அமைதி எப்போ வரும்னா ஞான நிஷ்டையோட பலனாக வரும். புராணத்துல வியாசருடைய மகன் சுகர்மா முனிவர். நாம எல்லாரும் சுகர்மா முனிவர்கள் தான். என்னன்னா 200 இருக்கு 300 இருக்குன்னு சொல்லிடுறாங்க. சுகர்மா முனிவர்கள் தான், அது வேற. இங்கே சுகர் அவருக்கு எவ்வளவு தூரம் ஞானம் நிஷ்டையாக இருக்கு என்பதை சோதிப்பதற்காக வியாசர் ஜனகர் இடத்துல அனுப்பினார். எப்பவுமே அப்பாவுக்கு எவ்வளவு ஞானம் இருந்தாலும் கூட, அப்பாவுக்கு மகனுக்கு அப்பாவே குருவாக இருந்தாலும் நாம் என்ன நினைப்போம், அப்பா தானே, அப்படிதான் நினைப்போம். அதனால அதற்கு அப்பாற்பட்ட ஒருத்தருக்கு போகணும். ஜனகர் பார்த்தார், சுகர் மாமுனிவர் இவர் போய் நம்ம இடத்துல அனுப்பியிருக்காரு, என்ன பண்றது, எல்லாம் தெரிஞ்சவர் தானே. ஒரே ஒரு டெஸ்ட் வச்சாராம். ஒரு கிண்ணத்துல எண்ணெயை நிரப்பி அரண்மனை அப்படியே சுத்தி வர சொன்னார். ஒரே ஒரு கண்டிஷன், கீழே சிந்தாம அப்படியே கொண்டு வர. அரண்மனை முழுக்க ஆட்டம் பாட்டம், கண்ணையும் காதையும் எல்லா கவரக்கூடிய எல்லா விஷயங்களும் இருந்து கொண்டிருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணார், சிந்தாமல் கொண்டு வந்து. அப்போ ஜனகர் சொன்னாராம், இனி நான் அவனுக்கு சொல்லி கொடுக்கறது ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வா, நீ ஞான நிஷ்டன் அனுப்பி விட்டுட்டார். சென்று வா மகனே. இந்த சம்பவம் எதை குறிக்கின்றதாம், இந்திரியங்களுடைய அமைதி. நம்மை கவர்வதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அந்த கட்டிலே அகப்பட்டையோ பவந்தனை ஈட்டி ஈட்டி பதைக்கின்றேன் பாபி. ஐம்புல வேடர் எல்லாம் நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கு நிறையவே இருக்காங்க, புலன். அப்படி எவ்வளவு இருந்தாலும் அமைதியாக இருத்தல், அது முடியுமா?
புத்தரை பற்றி அஸ்வகோஷ எழுதிய ஒரு இடத்துல இது விசேஷமாக நிறைய பேர் சொல்லுவாங்க. பொதுவாக புல நடக்குது. அவருடைய கண்ணு எப்படி இருந்ததா? அலோல சக்ஷுகு. லோலனம் சொல்லி சொன்னா அங்க இங்க ஆடுவது, அசைவது. அந்த காலத்துல கடிகாரம் இருக்கு பாருங்க, இப்படி பெண்ட்ரோல் அப்படி இப்படி. இப்ப அதெல்லாம் கிடையாது. செல்போன் வந்த ஒருபாடு வாட்சுக்கு வேலையே இல்லை. பழைய காலத்து தாத்தாங்க யாரும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ யாரும் கட்டுறது இல்லை, எல்லாம் அதிலே பார்த்துக்கிறாங்க. பழைய காலத்து பழக்கத்தில் கட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி கண்ணு அப்படி அப்படி இப்படி அசையிலையா நம்ம பார்த்துருப்போம். நம்ம கண்ணு மூடி இருந்தாலும் உள்ள கண்ணு சுழலும். சில பேர் பார்த்தா கண்ணு இப்படி தான் இருக்கும், அப்படி எப்படி அப்படியே சுழலும். கண்ணிலே சில வேலைகள் நடக்கும். சில பேர் தெரிஞ்சுப்பாங்க. அப்படி ஆடலையா அலைப்பாயிலையா அலோல சக்ஷு. அவருடைய கண் மிக அமைதியாக இருந்தது. அவர் முகத்தையே பாருங்க, அந்த படங்களே அந்த விக்கிரகங்களே பாருங்க, அவ்வளோ அமைதியாக இருக்கு அவர் முகத்தை. அந்த முகம், அந்த கண்கள், அந்த உடல் உறுப்புகள்லாம் அவ்வளோ அமைதி பெற்று இருக்குமா. சில பேர்கள் அப்படி இருக்க முடியுது. சில பார்க்கும்போது தெரியும், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது நமக்கு தெரியும், ஒரு மாதிரி இருந்துகிட்டு. அடுத்து யுகமாத்திர தர்ஷி. அவர் நடந்து போகும்போது எப்படி நடந்தாருன்னா, நடக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் மட்டும் அவருடைய பார்வை இருந்துதான் அப்படி நடந்து போயிட்டு இருந்தார். நாம எப்படி இருக்கோம்? நாம நடந்து போகும்போது கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும், இங்கே இருக்கிறத பார்த்துட்டு போய் விழுவோம். அவர் எப்படி நடக்கிற இடத்தை மட்டும். ஆக ஞானி எப்பவுமே தனக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அந்த விஷயங்கள்ல மட்டும் தன்னுடைய இந்திரியங்களை ஈடுபடுத்துவார். தூரமாக வேண்டாம், வேகமாக வேண்டாம். பாதையின் அளவு தான் பார்வை இருந்ததாம். பாருங்க, பாதையின் அளவிற்கு தான் பார்வை இருந்தது. அலோல சக்ஷுகு யுகமாத்திர தர்ஷி. குதிரைக்கு இந்த கண்ணு கட்டி வைப்பாங்க, ஏன் தெரியுங்களா? அப்படி இப்படி பார்த்துட்டு நேராக போக, அக்கம் பக்கம் பார்க்காதே ஆளை கண்டு மிரள அப்படின்னு சொல்றது போல அப்படி பார்க்காதற்கு இப்படி கட்டிருப்பாங்க. அப்படியே போ. அது ஞானிக்கு இயற்கையாகவே இருக்கான், அவனை எதுவுமே கவர முடியாது. அப்புறம் இந்திரிய மந்த காமி. அவருடைய இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அமைதிப்படுத்தி மிக அமைதியாக வைத்திருந்தார். நடந்து போகும்போது அவர் எப்படி இருப்பார் அப்படி வர்ணிக்கிறார். அவருடைய ஒவ்வொரு இந்திரியங்களுடைய அமைதியை கண்டு இவர்தான் புத்தர் என்று கண்டு கொண்டார்களாம். ஒரு முறை நிறைய பேர் புத்தர் போல வேடம் போட்டுட்டு வந்தாங்களாம். இதுல யார் புத்தர், உண்மையான புத்தர் கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொன்னா ஒருத்தர் சொன்னாரா, இவர் தான் சொல்லி சொன்னார். எப்படி? அந்த இந்திரிய அமைதியை பார்த்து, அவருடைய தோற்றத்தை பார்த்து மயங்கிடல, அவருடைய இந்திரிய அமைதியை பார்த்து இவர்தான் புத்தர்னு கண்டுபிடிச்சாங்க. புராணங்கள்லாம் கதைகள்லாம் வரும். ஒரு ராணியை அல்லது ராஜாவை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா ஏதோ சில காரணங்களை வச்சு இவர் தான் ராணி ராஜா கண்டுபிடிச்சாங்களா, அது போல இங்க புத்தர். அதனால்தான் ஜென் புத்திசம் புத்த மதத்தில் தோன்றிய ஒரு விசேஷமான ஒரு, அது சைனால தோன்றனாலும் இன்னைக்கு ஜப்பான்ல தான் ரொம்ப விசேஷமா இருக்கு ஜென் புத்திசம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புத்தரை போல இந்திரிய உங்களுடைய அமைதி அடைந்த எல்லாருமே புத்தர் தான் சொல்லிட்டு. புத்தர் மட்டும் புத்தர் இல்லை, அப்படி உள்ள எல்லாருமே புத்தர் தான். இந்த ஸ்லோகம் அந்த இடத்துல அப்படி சொல்றது. ஆக அலோலுப்வம். எத்தனை பொருள்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் அந்த பொருள்களில் பார்வையை செல்லாதது அட்ராக்ட் பண்ண, நமக்கு வேண்டும்னா அதை இந்திரியத்தை அமைதிப்படுத்தி வைத்திருத்தல். குறிப்பாக கண்காது இவைகள் எல்லாம் வெளியில் செல்லாமல் பாதுகாத்து வைத்திருத்தல். நம்ம பார்ப்போமே, வெளியே வந்தோம்னா இங்க பார்க்கறத தவிர வெளியே தான் அங்க அப்படித்தான் சுத்திக்கிட்டு இருக்கு.
விஷயங்கள் நம்முடைய இந்திரிய மூமெண்ட்டை டிசைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றார். நம்முடைய இந்திரியங்கள் தான் அதில் போகணுமே தவிர அவைகள் நம்மை அட்ராக்ட் பண்ணக்கூடாது. நாம தான் முடிவு பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தா தமக என்பது தான் இதில் வேற மாதிரி சொல்றார். அவ்வளோதான். தமயனா என்றால் இந்திரிய ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம் அதைத்தான் அலோலுத்தம் என்று சொல்லியிருக்கின்றார். இனி அடுத்த பண்பு 18வது பண்பு மார்தவம். மார்தவம் சொல்லி சொன்னா மென்மையாக இருத்தல். மென்மையாக சாஃப்ட்னஸ் அல்லது ஜென்டில்னஸ் சொல்றாங்க பாருங்க. சொல்லுவாங்க சில பேர் ரொம்ப ஜென்டில்மேன். ஜென்டில்னஸ், சாஃப்ட் நேச்சர், அதுதான் மார்தவம். மிருதுவாக இருத்தல், மென்மையாக நடந்து கொள்ளுதல், நமது சொல்லும் செயலும் மென்மையாக இருத்தல். பிறருடன் பேசும் பொழுதும் நடந்து கொள்ளும் பொழுதும் சாஃப்ட் ஸ்பீக்கிங் அண்டு சாஃப்ட் ட்ரீட்மெண்ட். கடின வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருத்தல். அதே சமயம் அவருடைய தவறுகளே சுட்டி காட்டணும். மென்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். மென்மையாக சொல்லுதல், நடத்தல். அதே நேரத்தில் தவறுக்கும் சரியான தண்டனை கொடுத்தல். அடுத்த தண்டனை தரதில்லை. எந்த தவறோ அதற்குரிய தண்டனை மட்டும் தர்றது. அதிகமாக தண்டனையை நம்முடைய கோப தாபங்களுக்கு உட்பட்டு கொடுக்காமல் இருத்தல் எல்லாம் சொல்றாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. அதெல்லாம் பாருங்க, இப்படிலாம் யோசித்திருப்போமா பாருங்க. குழந்தைகள் சொல்லி சொன்னா கட்டாயம் தவறு செய்யும். அவர்கள் வளர வேண்டியவர்கள். சரி தவறை நாம் தான் சொல்லித்தரணும். அதோடு கூட சில நேரங்களில் அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கணும். அந்த காலத்து சொல்லுவாங்க அடியாத மாடு படியாது சொல்லுவாங்க. வாஸ்தவம் தான். அதுக்காக பெல்ட்லேயோ கட்டையிலையோ வேற இதுலையோ அடிக்கிறதெல்லாம் பண்ணிடக்கூடாது. பிறகு அடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், நாமளே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போவோம். அதில் கையில் கிடைக்கிறத தூக்கி பிள்ளைங்க மேலே வீசி எறியுது. கடினமான வார்த்தைகளை சொல்றது, ரொம்ப கடினமான வார்த்தைகளை சொல்றது. அல்லது மடையா மூடனே அப்படிலாம் திட்டுறது, அப்படிலாம் திட்டக்கூடாது. அடுத்து நம்ம குழந்தைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப அழகா சொல்லுவார். அவனை பார் எப்படி இருக்கான் பார், நீ இருக்கிய, அப்படிலாம் சொல்லக்கூடாது. கம்பேர் பண்ணவே கூடாது. ஆனா இதெல்லாம் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு செய்து கொண்டுள்ள டேமேஜ். செய்துக்கிட்டு இருக்கோம் நாம. அவனை பார், இவனை பார், அப்படி பார், நீ இருக்கிறிய, நீ அப்படி, நீ இப்படி, அவனை குறை சொல்லியே சும்மா நை 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 நைன்னு சொல்ற. ஒரு பையன் சுவாமி கிட்ட வந்து கேட்டான், சாமி மறுபிறப்பு இருக்குதா, நீங்க நம்புறீங்களான்னு. ஏன்டா அப்படி கேட்குறேன். நான் நம்புறேன் சாமி. எப்படிடா சொல்றேன். எப்போ பார்த்தாலும் எங்க அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறான். அதனால சென்ற பிறவில சூர்ப்பு நாயகியா பிறந்திருப்பால கேட்டாங்க. அப்போ எவ்வளோ மனசுல இருந்திருக்கும் பாரு. அப்படி இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் திட்டுறது. அவன் புத்தி எப்படி போது பாரு. இதெல்லாம் தெரியாம நம்ம வளர்க்குறோம். அதனால தான் என்ன ஆகுதுன்னா அந்த சமுதாயமும் மற்ற இப்படி இருக்கு. ஆக மென்மையாக நடத்துதல், தவறுக்கு தகுந்த தண்டனை தரணும். அதிகமாக கொடுத்து விடக்கூடாது. அப்படி தண்டனை கொடுத்து பழகினால் அந்த குழந்தைகள் குறைவாக அளவாக நாம் தண்டனை கொடுத்து பழகணும். அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்களே வந்து அப்பா அப்பா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை கொடுன்னு கேட்பாங்க. இல்லை சொல்லி சொன்னா சின்ன தவறையும் மறைப்பாங்க. சொல்லவே முடியாது. அதிகமான தண்டனை கொடுக்கறதுனால தான் அந்த குழந்தை தவறை மறைக்கிறது சொல்லி சொல்றாங்க. காரணம் நமக்கு மார்தவம் இல்லை, சாஃப்ட்னஸ் இல்லை, ஜென்டில்னஸ் இல்லை. நாம ஒரு ரப்பா இருக்கிறோம். நான் ஒரு மாதிரி ரப்பா இருந்துட்டு என் குழந்தைங்களை அதே வேற மாதிரி இருக்குன்னு சொன்ன இருப்பாங்களா?
அது செய்கிற தவறுக்கேற்ற தண்டனை கொடுத்தோம்னா குழந்தைகள் ஜீர்ணிச்சிக்கும், தவறைய மறைக்காது. ஆக அலுவலகம் உட்பட யார் தவறு செய்தாலும் தவறுக்கு தண்டனை கொடுக்கலாம். அதே நேரத்தில் மனதை கடினமாக வைத்துக் கொள்ளாமல் இருத்தல், சாஃப்ட் ஸ்பீச். ரொம்ப ஜாகிரதையாக தான் பேச வேண்டியதாக. அதுவும் வேதாந்தத்துக்கு தத்துவத்துக்கு வந்த பிறகு யாருடைய மனதையும் முடிந்த வரையில் புண்படுத்தாமல் பேசுவது, தவறுகளை சொல்லலாம். சொல்லணும், அது ரொம்ப ஜாகிரதையாக சொல்லணும். கடுகடுப்பா முகத்தை வச்சுக்கிறது அதுவும் இருக்கக்கூடாது. கடுகடுப்பா ஏன் முகம் இருக்குன்னா மனது அப்படி கடினமா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். காரணம் மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் முகம் இருக்கும். கடுத்தது காட்டும் இல்லையா, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் சொல்லும். மனசு எப்படி இருக்கு அப்படி இருக்கும். ஆக தயை மனசுல இருந்தா முகத்தில் அமைதி மென்மை வரும். அன்பாக இருத்தல், பரிவாக இருத்தல், அதெல்லாம் சொல்றாரு. அப்படி பேசுதல், நடந்து கொள்ளுதல், சாஃப்ட் நேச்சர் ரொம்ப முக்கியம். இல்லை சுவாமி சாப்பிட்டா இருந்தா நம்மளை சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இங்க சாஃப்டா இருக்கணும். சரி, சாஃப்டா இருக்கிறதுக்கு எது பயன்படும்னா திதிக்ஷா, பொறுமை. பொறுமை இல்லைன்னா மென்மையாக இருக்க முடியாது. கருணை தேவை. தொடர்ந்து மனதை அமைதியாக வைத்திருப்பதே பெரிய தவம், பெரிய தவம். அடுத்து வாக்கு கட்டுப்பாடு தேவை, வார்த்தை கட்டுப்பாடு தேவை. நம்ம யோசித்து பார்ப்போம். நாம் பேசுகிற வார்த்தைகளை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு நாள் முழுக்க இதில் எத்தனை வார்த்தை பேசாது இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், எத்தனை வார்த்தை மட்டும் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 75-80% வார்த்தைகள் தேவையில்லாதான் பேசியிருப்போம். உண்மை அதுதான், தேவையில்லாததான் பேசியிருப்போம். சிலதெல்லாம் பேசியிருக்கே வேண்டியதாக இருக்காது. அப்படிலாம் பார்த்து நம்ம என்ன பண்ணணும், பேசணும். தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை சொல்லணும். அதே நேரத்தில் பார்த்து பேசணும். முடிந்தவரையில் யார் மனதையும் நம்முடைய வார்த்தைகள்னால ஹர்ட் பண்ணிடக்கூடாது. காரணம், வெளிப்பட்டு விட்ட வார்த்தை மறுபடியும் நம்ம ரெக்கவரி பண்ண முடியாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு. தொடர்ந்து மனதை அப்படி அமைதியாக வைத்திருக்க வேண்டும். வாக்கட்டுப்பாடு தேவை. சொல்லில மற்றவர்கள் நடத்தும் விதத்திலும் மென்மையாக இருக்க வேண்டும். அப்படி திட்டி ஹார்டா நடந்த எண்ணத்தை தான் வாரிட்டு போக போறோம், சாதிச்சுட்டு போக போறோம். இதெல்லாம் யாருக்கு சொல்றாரு? 16வது அத்தியாயத்துல இவ்வளவு தூரம் தத்துவ விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இதை சொல்றாரு பகவான். இப்போ பொதுவாக பேசுற சொல்லில பிறர் நடத்தும் விதத்திலும் நாம் பிறரிடம் நடந்து கொள்ளும் விதத்திலும் மென்மையாக இருக்கிறதா மார்தாவம். இது ஒரு வேல்யூவா பகவான் சொல்றார். வெறும் தத்துவத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது. இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, தத்துவம் நமக்கு புரிஞ்சு அதில் நம்ம நிலைச்சி இருக்கணும்னா இதெல்லாம் இருந்தால் தான் முடியும் என்பது உண்மை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பண்புகளோடு இருப்பதற்கும் ஆன்மீகத்தில் ஞானத்துடன் இருப்பதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அல்லது பக்தனாக இருப்பதற்கும் பண்புகளோடு இருப்பதற்கும் சம்பந்தமே இல்லை. பக்தனாக இருந்து பக்தி செய்வது வேற, நாம் பண்ற செயல்கள்லாம் அதர்மங்கள்லாம் வேறு, அது வேறு இது வேறு பிரிச்சுட்டாங்க. அப்படி இல்லை. அதனாலதான் பண்புடைய மனம், பறந்து விரிந்த மனம், பக்குவப்பட்ட மனம், அந்த மனதில் தான் இந்த தத்துவங்கள் சென்று நிற்கும், அதன் பலனை தரும். இல்லைன்னா நம்முடைய இன்டலெக்சுவல் அந்த இது இருக்குது இல்லையா, அறிவை கிரகிச்சு கொள்ற சக்தி இருந்தா விஷயங்களை கிரகிச்சுக்குவோம், எல்லாம் மனதில் இருக்கும், ஒரு பிரயோஜனமும் இருக்காது. வேணா டேப் ரிகார்டு போட்டு விட்டா சொல்றா போல எல்லாம் கடன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். இந்த தன்மைகளுடன் இருக்க மாட்டோம். நிறைய பேருக்கு எவ்வளோ காலங்கள் இதெல்லாம் கேட்டாலும் இன்னும் அந்த பிரயோஜனம் வரலன்னு சொல்லி சொன்னா நம்மை நாமே சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் வரவில்லை?
அங்கெல்லாம் நமக்கு அந்த சாதன சவிட்டிய சம்பத்தி குறைவாக இருக்குன்னு அர்த்தம், பண்பு குறைவாக இருக்குன்னு அர்த்தம், பக்குவம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் இருந்தால் இந்த ஞானம் நிஷ்டையாகும். அடுத்து 19வது பண்பு ஹ்ரீஹி. தம்பக என்பதோட ஆப்போசிட். தம்பம் சொல்லி சொன்னா தற்பெருமை, ஹ்ரிஹி சொல்லி சொன்னா பணிவு. பணியுமாம் என்றும் பெருமை. ஹ்ரீர சாப்பலம் சொல்லியிருக்கார். ஹ்ரீஹி இனிமையாக இருத்தல். ஒரு அம்மாவுடைய பேரு இனிமை, பேரு ஆச்சரியமா இனிமை. வினயம், இதையும் ஜாகிரதையா சொன்ன. வென பிடிச்சோன்றாங்களா, அது இல்லை. வினயம், பணிவாக இருத்தல். பணிவிற்கு நேர் சொல். டிக்ஷனரி படி ஹ்ரிஹி, டிக்ஷனரி படி இன்னொரு அர்த்தம் இருக்கு இதுக்கு. வெட்கம் சொல்லி சொல்றார். வெட்கப்படுதல், கூச்சப்படுதல். நாணம் சொல்றாங்க பாருங்க. ஞானம் இல்லை, நாணம். நாணம், நாணம் பயிர்ப்புலாம் சொல்றாங்க பாருங்க. நாணம், ஞானம் சொல்லிச்சுன்னா அது நாலேஜ், அறிவு, அது வேற. இங்க கூச்சப்படுதல், நாணம், அதுதான் பாசிட்டிவ் சென்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கணும். வெட்கப்படுதல் தேவைன்னு சொல்றார். அச்சம், பயிர்ப்பு, நாணம் அனைத்து வேணும். பெண்ணுக்குன்னாங்க. பெண்ணுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வேணும். பகவான் எந்த அர்த்தத்தில் இதை சொல்றார் அதை பார்க்கணும். தம்பமாக இல்லாமல் இருத்தல். அப்ப தம்பமா இருக்கிறதுக்கு கூச்சப்படுதல், வெட்கப்படுதல், சங்கோச்சப்படுதல் சொல்றாங்க பாருங்க. ரொம்ப சங்கோச்சப்படுவாருங்க. இது ஒரு விதமான உணர்வு தான். சில பேர் மற்ற இடத்துல கேட்டு வாங்குறதுல கூச்சமே இருக்காது இல்லையா? அப்படி இல்லாமல் இருந்த சென்சிட்டிவா இருக்கிறது. மற்ற இடத்துல ஒன்று கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கணும், கூச்சப்படணும். அதனால தான் பாருங்க, ஏற்பது இகழ்ச்சி சொல்லியிருக்கு. ஒருத்தர் இடத்துல மற்ற கேட்டு ஏற்கிறது இகழ்ச்சி. அதே நேரத்தில் சாஸ்திரம் என்னன்னு சொல்லியிருக்கு, ஐயமிட்டு ஒன்றுன்னு சொல்லியிருக்கு. ரெண்டுமே சொல்லியிருக்கு, எடுத்துக்கணும். அப்படியும் அவருடைய தேவைகள் எவ்வளோ சிரமம் இருந்தால் வாயை விட்டு கேட்பாரோ, அப்படி கேட்ட பிற்பாட்டில் என்ன பண்ணணும்? அல்ல சொல்லு, இல்லை என்று யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொல்லி யாருன்னா வந்தா இல்லைன்னு சொல்லக்கூடாது. சமுதாயத்து நம்ம தர்மத்தில் ஒரு பிரம்மச்சரி சன்னியாசின்னு தான் யார்கிட்டையும் கேட்கலாம். கேட்கறது அவனுக்கு உரிமை இருக்குன்னு கொடுங்கன்னு அவன் சம்பாதிக்க கூடாது. அதுக்காக எல்லா இடத்துலையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதும் அதுவும் பார்த்துக்கணும், சூழ்நிலை பார்க்கணும். இல்லைன்னு வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதான். ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்சதை கொடுக்கணும். ஐயா அவர் கேட்ட அளவுக்கு தேவைய அளவுக்கு நான் செய்ய முடியலையேன்ற வருத்தத்தோடு வெக்கியை கொடுக்கணுமா. கொடுக்கும்போது ரொம்ப அவருக்கு இன்னும் நிறைய கொடுக்க முடியலையே. நிறைய பேருக்கு இந்த கொடுக்குற மனசே வர்றது இல்லைங்க இல்லையா? இந்த கை எதுக்கு இருக்குன்னா யாருன்னா கொடுத்தா வாங்கறதுக்கு, கொடுக்கறதுக்கு இல்லை அப்படி சொல்லி நினைக்கிறேன். அப்படி இல்லை. ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் சொன்னேன்னா எங்கே சொன்னேன்னு தெரியல. ஒரு பெரிய பணக்காரன் ஒரு சுவாமி இடத்துல கேட்டான், சாமி நான் வாழ்க்கையில் சிறு வயசில் ரொம்ப வறுமைப்பட்டிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு இப்போ ஏதோ பகவான் புண்ணியத்தை நிறைய சேர்த்துருக்கேன், நிறைய நான் எதிர்பார்த்துக்கு மேலே வந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் இங்கே விட்டுட்டு போக மனசு இல்லை. எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன வழி இருந்தால் சொல்லுங்க. அப்படியா? இருக்கே, வழி இருக்கே. என்ன பண்ண முதல் சொல்லுங்க. நீ சேர்த்த எல்லா பொருளும் உன்னுடைய தேவைக்கு போகும், இது எல்லாம் தானம் பண்ணிட்டு தர்மம் பண்ணி என்ன சொல். நீ அப்படி பண்ணினா இங்கே உண்டு பொருள் போனாலும் கூட அந்த புண்ணியம் என்பது உன்னுடனே வரும். அதை தவிர வர வழி இல்லைன்னா. எவ்வளவுதான் நம்முடைய பணம் இங்கே எவ்வளோ கோட்டீஸ்வரனாக இருந்தால் கூட இந்த பணத்தை கூட அமெரிக்காவில் செலவு பண்ண முடியாது. டாலராக மாற்றிக்கிட்டு போகணும். அது போல் இது எல்லாத்தையும் நீ கொண்டு பார்க்க முடியும். வழி இருக்கு. என்ன வழி? பிறருக்கு மனதார உதவிகளை செய்து தர்மம் செய்து தானம் செய்து அந்த புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு போகலான்னு சொல்லியிருக்கு. இதை தவிர வேறு வழி இல்லை. இல்லை சுவாமி நான் சேர்த்ததில் என் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போனேன், அது உன்னுடைய கடமை.
அது தானன்ற பேர்ல வராது. அல்ல எவ்வளவு முடியும், ஒள்ளும் வகையான அறவினை ஓவாதே சொல்ற, எவ்வளவு முடியுமோ அந்த இடத்துல உனக்கு வாய்ப்பு இருக்க இடத்துல செய்துடு, அதுதான் உன் கூட வரும். பணம் உள்ளவர்கள் பணத்தினால புண்ணியத்தை சேர்த்துக்கலாம், தனம் இல்லாதவர்கள் பகவானுடைய நாமத்தை நிறைய சொல்லி புண்ணியத்தை சேர்த்துக்கலாம், உடல் உழைப்பை கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டுமே பண்ணாதவர்கள், பணம் இருந்து தானம் பண்ணாதவனும் ஏழையாக இருந்து பகவானுடைய கைங்கரியத்தில் உழைப்பை கொடுக்காதவனும், ரெண்டு பேர் என்ன பண்ணணும்னா, ஒரு சுபாஷிதம் சொல்லுது, கல்லை கட்டி கடல்ல போட்டுடணும். அதுக்காக பணம் இருக்கிறவன் உடல் உழைப்பு மட்டும் தரேன்னு சொல்லக்கூடாது, அவனுக்கு இருக்கிறத கொடுக்கணும், அதுதான் முக்கியம். நல்ல விஷயத்துக்கு கைங்கரியங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், கொடுத்துதான் நடந்தது. பிரம்மாண்டமான வேலைகள் கோயில் இந்த தேசத்தில் நடந்தெல்லாம் பார்த்தா எவ்வளோ பேர் என்ன பண்ணியிருக்காங்க. ஆக அகாரிய கரணே சித்தஸ்ய சங்கோச்சக, அகாரிய கரணே செய்யக்கூடாததை செய்ய வேண்டிய சூழ்நிலையில், கரணே செய்யும் சூழ்நிலையில், சித்தஸ்ய நமது மனதுக்கு, சங்கோச்சக வருகின்ற ஒரு விதமான உணர்வு, கூச்சம், வெட்கம், நாணம், கூச்சப்படணும். இங்க பணிவையும் குறிக்கின்றது, எளிமையாக இருத்தலையும் குறிக்கின்றது. ஆடம்பரமான ஆடை போட வெட்கப்படணும்ன்றார். ரொம்ப ஆடம்பரமா சபைக்கு ஆடை தேவைதான் இல்லையா, சபைக்கு போனா ஆடை அலங்காரம் தேவைதான் இல்லையா, இல்லைன்னு சொல்லலை. அடுத்து ரொம்ப நகைகளை போட்டு வெட்கப்படணும்னு சொல்றார். அது மதுரையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போல அப்படியே எல்லாத்தையும் அப்படி போட்டுட்டு அப்படி, அது என்னதான் அவ்வளோ, தாய்மார்கள் மட்டும் இல்லை ஆண்களே அப்படிதான் இருக்காங்க. சாமி 5 விரல் தான் படைச்சிருக்காரு, ஏன்னு தெரியல, இன்னும் 4 விரல் இருந்தால் எல்லாத்துலும் மோதிரம் போட்டுக்கலாம், அப்படி ஆள்லாம் இருக்கு. இன்னும் 2-3 விரல் கூட இருந்தால் அதுக்கும் போட்டுக்கலாங்க. அது வாய்ப்பு இல்லாத போச்சு. இந்த பாசி ஊசி போடுறாங்க பாருங்க, யார் போடுவாங்க? இவங்களும் அவங்களுக்கு தான் வெக்கம் இருக்காது சொல்ற. ஆக நம்முடைய கற்பனை, நம்ம என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் போட்டா தான் அழகுன்னு நினைக்கிறோமா? உடையில், சொல்லில், ஆபரணங்களில், நாம் நம்மிடத்தில் வருபவர்களிடத்தில், பிறரை நடத்துவதில், பிறரிடத்தில் பேசும்பொழுது, நடந்து கொள்வதில் எளிமையாக சிம்பிளா இருக்க, சிம்பிளா இருக்கு. அதுதான் ஹ்ரிஹி. அவர் இன்னொரு விஷயம் இருக்கு, நமக்கு புரியாத விஷயங்களில் அல்லது நாம் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களில் அல்லது புரிந்து கொள்ள முடியாத சொற்களில் பேசாமல் இருக்க. சில பேர் சொல்லுவாங்க கொடி வச்சு பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேசும்போது சிலரை ஒரு மாதிரி அப்படி குத்துறப்ப அப்படிலாம் பேசாது இருக்கு, அதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். நாம் எவ்வளோ சென்சிட்டிவோ அதே போல தான் நம்ம எதிர் உள்ளவர்களும். அவர்கள் வயதில், சூழ்நிலையில், வாழ்க்கை முறையில், தன்மையில், பொருளாதாரத்தில் சாமான்யமாக இருக்கலாம். ஆனால் ரொம்ப சென்சிட்டிவ்ன்றது நம்முடைய மனதில் நம்ம புரிஞ்சுக்கணும் முடிந்த வரையில். அது ரொம்ப ஜாகிரதையாக இருந்தோம். எவ்வளோ ஜாகிரதையாக இருந்தோம்னா நமக்கு நல்லது, நம்முடைய மனது சந்தோஷம். இந்த அளவுக்கு சொல்கிறாங்க பாருங்க, ரொம்ப அழகாக சொல்கிறான். பகவத்கீதை ஏதாவது சொல்லியிருக்காங்க. ஆமாம், பகவான் ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாரு, அதுக்கு உரை ஆசிரியர்கள் எழுதுறாங்க சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ உயர்ந்த பண்புடன் கூடிய தேசம்தான் இது, அப்படிதான் இருந்திருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் நினைச்சிருக்க முடியுமா? அடுத்து 20வது பண்பு அச்சாபல்யம். அச்சாபல்யம் சொல்லி சொன்னா பயனற்ற செயல்களை செய்யாமல் இருக்க, பயனற்ற செயல்களை செய்யாமல் இருக்க. விருதா சேஷ்டா வர்ஜனம் அப்படின்னு சொல்றாங்க. விருதா, வர்ஜனம் என்றால் விடுதல், விசர்ஜனம் சொல்றாங்க பாருங்க. போல வர்ஜனம் என்றால் விடுதல், விருதா என்றால் பயனற்ற, சேஷ்டா சொல்லி சொன்னா செயல்கள். சேட்டை, சேட்டை பண்றான்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் சேட்டை.
மலையாளத்துல சேட்டா அது வேற, சகோதரன் அது வேற. இங்கு பயனற்ற செயல்கள் சொல்லி சொன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் என்ன பண்ண, நம்முடைய கை கால்களை அசைச்சிக்கிட்டு, சில பேரெல்லாம் அமைதியாக கால் ஆட்டு இருப்பாங்க, கை ஆட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா, சில பேர் உடலை அசைச்சிக்கிட்டு இருப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க அப்படி பார்ப்பாங்க. அது விஷயங்கள் கூட இருக்கலாம். நம்ம சொல்லுவோம் சில நேரத்தில் கீத வகுப்பு கூட புது நண்பர்கள்லாம் அழைச்சிட்டு வாங்க சொல்லும் போச்சு. ஆனால் உபநிஷத் போன்ற வகுப்புகளுக்கெல்லாம் அப்படி அழைச்சிட்டு வந்துட்டு கஷ்டம் கொடுத்துறாங்க. ஏன்னு தெரியுங்களா, அது வேற வந்து நடுவில் உட்காந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே தாங்க முடியாது. இப்படி பார்ப்பாங்க அப்படி பார்ப்பாங்க, கடிகாரத்தை பார்ப்பாங்க, எப்படா முடியும் எப்படா முடியும். ரொம்ப சிரமமாயிடும். ஆக விருதா சேஷ்ட வர்ஜனம். ஏன் அப்படி செய்கின்றார்கள், அதுக்கெல்லாம் அர்த்தமே சொல்ல முடியாது. கை கால்களை எதையாவது பண்ணிட்டு இருக்கிறது, கர்மேந்திரியங்களை தான் பகவான் இங்க சொல்ல. கை கால்கள் வாய் பேசுதல், எதையாவது செய்து கொண்டிருத்தல், அது இல்லாமல் இருத்தல். ஒரு சிலர் பார்த்தாலும் காலை ஆட்டிக்கிட்டே இருந்தார். சொன்னார், சும்மா இப்படி காலை ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியா, வாழ் தான் ஆட்டக்கூடாது சொன்னாங்க, காலை ஆட்டக்கூடாது எங்க சொன்னாங்க? ஒரு ஜோக்குக்காக சொன்னார். அப்புறம் லூஸ் டாக், எதனா பேசிக்கிட்டே இருக்கிறது, சும்மா சும்மா இருக்கிறது. சில பேர் பார்க்கலாம், சும்மா பொருள் இடத்துல ஏதோ அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. சிலருக்கு இது பழக்கமா இருக்கும். அப்படி நம்மை அறியாமல் நம் உடலில் கைகளோ கால்களோ தேவையற்று செயல்பட்டு கொண்டிருக்கும். அதற்கு காரணம் நம்முடைய மைண்டில் இருக்கக்கூடிய பலவிதமான விவகாரம். ஆனாலும் கூட சில நேரங்களில் நம்முடைய அனிச்சையான செயல்களினால் இவைகள் நடந்து கொண்டிருக்கும். மைண்டிலே மற்ற மனதில் இருக்காது, ஏதோ அப்படி செய்யாமல் இருத்தல். அதுதான் இங்க சொல்றாங்க. சாப்பல்யம் என்றால் சப்பலம், சரீரத்தினுடைய சப்பலம். அச்சாப்பல்யம் என்றால் உடலில் எந்த உறுப்புகளுக்கும் அல்லது எந்த உறுப்புகளும் நம்முடைய அனுமதியின்றி செயல்படக்கூடாது. குறிப்பா இங்க பேச்சில சொல்றாங்க. பேச்சில ரொம்ப ஜாகிரதையா பேச போனியோ சொல்லுவாங்க, சாக போனியோ சொல்லுவாங்க. சொல்லால் வரும் குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் பேச்சில. சுழல் வல்லன் சோர்விலன் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அறிந்து, சொல்லுக சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து, கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளார்க்கும் வேட்ப மொழிவதாம் சொல். இதெல்லாம் சொல்வன்மையிலே திருக்குறள்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஜாகிரதையா பேச. ஆக ஏதோ ஒன்று பேசணும் என்று எதையாவது பேசிட்டு இருக்கிறது. சில பேர் தூக்கத்துல கூட பேசுறவங்களா இருக்காங்க. காரணம் அப்படி ஒரு பழக்கம். தூக்கத்துல பேசுறது பெரிய டேஞ்சர் இல்லை, தூக்கத்துல பேசுறது. இங்கே ஒரு ஜோக் சொன்னார் ஒருத்தர். டாக்டர் இடத்துல கணவனை மனைவி அழைச்சிட்டு போனாங்களாம். என்னம்மா ப்ராப்ளம்? அவர் தூக்கத்திலேயே பேசிட்டு இருக்காருங்க டாக்டர். டாக்டர் கொஞ்ச நேரம் பேசிட்டு சொன்னார், விழிச்சு இருக்கும்போது நீங்க பேச விட்டீங்கன்னா அவர் தூக்கத்துல பேச மாட்டார் சொல்லி சொன்னார். சில பேர் ஃபுல் ஸ்டாப் கமாவே தெரியாது, பேசிட்டே இருப்பாங்க, என்ன சொல்லணும்னு யாரும் கேட்கறது இல்லை. அதனால் கொஞ்ச நாள் என்ன ஆகிடுதுங்க, என்னன்னா பேசிட்டு இருக்க கேட்குறப்ப நடிச்சுக்கிட்டு நாம் ஏதோ ஒன்று செய்துக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் சில பேர் இருக்கிறாங்க. அடுத்து மேலும் மனதில் எதுனா நிறைய இருந்ததுன்னா அது வெளியே வரணுமே, பேசுகிறோம். காரணம் என்ன, நாம் அப்படியே லூஸாக இருந்தே பழகிட்டோம். லூஸுன்னு வேற மாதிரி நினச்சிக்காதீங்க. எந்த ஒரு செயலையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் செய்யணுன்ற எண்ணம் இல்லாத எதோ செய்துக்கிட்டு என்னென்னோ பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கிறதுனால தான் அதனால வர விளைவு. அப்படி வாக் பாதம் பாணி முதலியவைகளை தேவையற்ற செயல்களுக்குள் ஈடுபடுத்தாமல் இருத்தல், வாய் கை கால்கள் இவைகளை எல்லாம் அமைதிப்படுத்தி தேவையானது மட்டும் ஈடுபடுத்தி கொண்டு எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணுமா. சரி, அப்படி இருந்தா என்ன பிரயோஜனம்? இருந்துட்டு போட்டோமே அப்படின்னா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பயனில்லாத செயல்களை செய்துக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம், என்ன பலன் வரும்னா
அப்படிப்பட்ட செயலுக்குள் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கவனக்குறைவு அவர்களை அறியாமல் வரும் சொல்றார். கவனக்குறைவு வரும், அல்ல சைக்கலாஜிக்கலா சொல்ற விஷயம் தான் இது. நெக்லிஜென்ஸ் சொல்றாங்க பாருங்க, கவனக்குறைவு. அது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாத ஒரு குணம். பல பேருடைய பெரிய வீழ்ச்சிக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனக்குறைவாக இருந்தது. பலர் வாழ்க்கையே கவனக்குறைவால் சென்று விடுகின்றன. பெரிய பெரிய வேலைகள் நடக்கும், சின்ன கவனக்குறைவு என்ன ஆகிறது, பெரிய நஷ்டத்தை உருவாக்கி விடுகிறது. இந்த பாலத்தில் எடுத்து வைக்கும் பொழுது இல்லையா என்ன ஆச்சு, நம்ம பேப்பர்ல இப்பதான் படிச்சோம் நிறைய விஷயங்கள். ஆக பிரமாதக சம்ஸ்கிருதத்துல கவனக்குறைவுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வேற அர்த்தம், பிரமாதமா இருந்தது அது வேற. சம்ஸ்கிருதத்துல பிரமாதம் சொன்னா கவனக்குறைவு. அந்த கவனக்குறைவு இல்லாமல் அப்பிரமாதக, கவனக்குறைவு இல்லாமல் இருத்தல். அதனால்தான் எல்லாம் ஒரு ஜோக்கு போலதான் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்கு பாருங்க ஈபில, அதுல ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, கீழே 2 எலும்பு போட்டு நடுவுல நம்முடைய சொரூபத்தை போட்டு வச்சிருப்பாங்க. நீ கவனக்குறைவாக இருந்தால் இப்படி ஆகி விடுவாய். ஆக நம்முடைய உடலில் இருந்து வருகிற சில செயல்கள் நம்மிடம் இருந்து வந்து அது ஒரு அனிச்சை செயலாக மாறி சுபாவமாக தேவையற்றதாக செய்துகிட்டு இருப்போம். அது வேற, நம்ம மேனரிசம் வேற, அதுக்கு ஒரு பேரை கொடுத்துருவோம். அவருடைய மேனரிசம், சில பேருடைய செயல்கள்லாம் பார்த்தா அப்படி வரக்கூடாது, செய்து கொண்டு இருப்போம். அதனாலதான் தியான பயிற்சியிலே முதல் பயிற்சி என்ன தெரியுங்களா? தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்துவது, அசையாமல் இருந்து பழகுவது, ஸ்டில் மைண்ட் சொல்றோம் பாருங்க, அது போல. ஆனா முதல் பயிற்சியை உடல் மனது அசையாமல் இருந்து பழகுவதற்கு முன்பு உடல் ஒரு 10 நிமிஷமாவது 15 நிமிஷமாவது அசையாமல் இருந்து அமர்ந்து பழகுவது ரொம்ப முதல் பயிற்சி. அது உட்கார்ந்தோம்னா எவ்வளவு நேரம் முடியுமோ அப்படி அசையாமல் இருந்து பழகு. முடியுதா? வயசான காலத்தில் தான் தியானம் பண்ணுன்ற எண்ணமே வருது. அந்த எண்ணம் வரத்துக்குள்ள நம்ம கை காலெல்லாம் மடக்கி உட்காரத்துக்கு முடியறது இல்லை. ஒரு 2 நிமிஷம் உட்கார முடியறது இல்லை. இந்த காலத்துக்கு இப்படி போடும், இந்த காலத்துக்கு இப்படி போடும், ஒன்றையும் பண்ண முடியாது. அதனால இப்போ ரிலாக்ஸ் பண்ணிடுறேன். நாம உங்களுக்கு எப்படி அமர்ந்தால் அசையாமல் இருக்க முடியும் அப்படி உட்காந்துக்குங்க. அதுக்காக படுத்துக்கிட்டு பண்றோம் சொல்லக்கூடாது, தூங்கிடுவோம். படுத்து இருப்பாரு எங்க தியானம் பண்றது, அதான் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. ஆக தியானம் செய்யும் பொழுது உடல் அசைவில்லாமல் அமர்ந்து பழகுவது தியானத்தோட முதல் படி. கண் மூடி உட்கார்ந்துகிட்டு இருப்போம், ஆனா உள்ளுக்குள்ள கண் உருண்டுகிட்டு இருக்கும். கை கால்கள் அசையாம 10 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஆரம்பத்துல பழகுறது, உடல் அசையாமல் இருந்து பழகிறது. பிற்பாடு என்ன அடுத்தடுத்த படிகள்லாம் இருக்கு. நம்ம இங்கேயும் தியானத்தை நேரத்தில் பார்த்துருக்கின்றோம். அதுதான் பாடி மைண்ட் ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன். உடலையும் மனதையும் ரிலாக்ஸா அமைதியாக அமர்ந்து பழகு. அதுக்கு என்ன பண்ணணும், மனதில் அப்படி ஒரு சங்கல்பம் பண்ண, உட்கார்ந்தேன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படி அசையாம உட்கார்ந்துருக்க பழக்கம். மனசில் நினைக்கணும் அதெல்லாம். அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது தான் என்ன ஆகும் தெரியுங்களா, ஏதோ ஒரு எறும்பு ஊறுறா போல இருக்கும். உண்மையிலே இருக்கும், சில நேரம் அப்படியே ஆகும். அப்ப என்ன பண்ணுவோம், என்னவோ பண்ணணும்னு சொல்லிப்போம். ஆகவே இந்த உடல் அசையாமல் இருந்து பழகிறது, அதுவே தியானத்துல முதல் படி. இதெல்லாம் நமக்கு பிரயோஜனமானது. கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அப்படி பழகணுமா. அதன் பிறகு எண்ணங்களை முறைப்படுத்துதல், இதெல்லாம் நமக்கு பயன்படும். தியான பயிற்சியை பழகினாவே நமக்கு இதெல்லாம் வந்துடும். ஆக தேவையற்ற செயல்கள் நமக்கு வராமல் இருத்தல். சில பேர் கை கால்கள் எப்போ பார்த்தாலும் சில பேர் சொல்லுவாங்க சில நேரத்தில் காஞ்சிபுரம் போனால் காலை ஆட்டிக்கிட்டே சாப்பிட்லான்னாங்க சென்னையில். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அங்கே ஒரு நெசவு நிறைய இருக்கு, அதனால போய் அது ஏதோ சேர்த்து சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அந்த அர்த்தத்தில் காஞ்சிபுரத்தில் ரொம்ப காலாட்டினா வீங்கிடும், ஆமாம் பிரச்சனை ஆகிடும், அது வேற விஷயம்.
அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அச்சாப்பல்யம் சொல்லுவாங்க பெரியவங்க முன்னே அப்படி காலாட்டிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வேற மாதிரி சொல்லி நம்மளை பழக்கினாங்க, வேற மாதிரி சொல்லி பழக்கினாங்க. இங்க பகவான் இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. அலர்ட்டா இரு, கவனமா இரு, சப்பலம் இல்லாமல் இரு என்று சொல்றார். அடுத்த பண்பு, அடுத்த ஸ்லோகம், 3வது ஸ்லோகம். தேஜக்ஷமா திருதி சௌச்சம் அத்ரோஹோ நாதி மானிதா பவந்தி சம்பதம் தெய்வீ அபிஜாதஸ்ய பாரத தேஜக்ஷமா திருதி சௌச்சம் அத்ரோஹோ நாதி மானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. முதல் ஸ்லோகத்துல 11 பண்பு, 2வது ஸ்லோகத்துல 9 பண்புகள், மொத்தம் 20 பண்புகளை பார்த்து முடிச்சிருக்கோம் 2 ஸ்லோகத்துல. இங்கு 21வது பண்பு தேஜக. சாதாரணமான மீனிங் என்னன்னா பிரைட்னஸ், லைட்டுன்னு தான் அர்த்தம், ஒளி. இங்கு தேஜக சொல்லி சொன்னா ஸ்கில் அல்லது திறமை. இப்போ ஒரு புது மினிஸ்ட்ரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், புது மினிஸ்ட்ரி ஸ்கில், திறமையை வளர்த்துக்கொள்ளும். வறுமையை கண்டு பயந்து விடாத, திறமை இருக்கு. ஒரு வரி வரும் இல்லையா, திறமை இருக்கு, என்ன அது இல்ல, வறுமையை கண்டு பயந்து விடாத, திறமை இருக்கு மறந்து விடாத. நல்ல வார்த்தை, திறமை இருக்கு, திறமையை வளர்த்து. தேஜக என்றால் ஸ்கில், திறமை. பிரில்லியன்ட் சொல்லி இன்னொரு அர்த்தம் இருக்கு. திறமையுடன் இருத்தல், அறிவுபூர்வமாக இருத்தல். இன்னொரு வார்த்தையில் சொன்னா ஸ்மார்ட்னஸ் சொல்றோம் பாருங்க, ஸ்மார்ட் பாய்லாம் சொல்றோம், ஸ்மார்ட்னஸ், அதுதான் இதனுடைய பொருள். ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்லுவார் இந்த இடத்துல, உடலில் அல்லது நம்முடைய முகத்தில் சில பேருடைய உடலில் தேஜஸ் இருக்கும். அந்த உடலினுடைய ஸ்கின் எல்லாம் ரொம்ப நல்ல தேஜஸாக இருக்கும், அதெல்லாம் இருக்கும் முகமெல்லாம். அந்த தேஜஸ் இல்லை, மனதுக்குள் உள்ள பிரைட்னஸ்ன்னு சொல்லிடுறாங்க. பிரைட்னஸ், புத்தியின் தேஜஸ், அதைத்தான் பிரில்லியன்ட், திறமையுடன் இருத்தல், ஸ்மார்ட், அதுதான் தேஜஸ். நம்ம ஒரு யுத்த விமான தேஜஸ் தயார் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அது போல தேஜஸ் நல்ல பேர் தான் வைக்கிறாங்க. இதெல்லாம் எதை குறிக்கின்றது என்றால், தமோ குணத்தில் இருப்பவங்க டல்லா இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். அதற்கு ஆப்போசிட் தான் தேஜக. அது இல்லாமல், டல்னஸ் இல்லாமல் இருக்க, தமோவில் இல்லாமல் ரஜோகுணத்தில் இருத்தல் என்று பொருள். அதே நேரம் அந்த ரஜோகுணத்துக்கு பின்னால் என்ன இருக்கணுமா, சத்துவகுணம் இருத்தல் சொல்லி சொல்றார். அது ரொம்ப முக்கியம். சத்வா பேக்டு ரஜோ தான் இங்கு தேஜக என்று சொல்லிவிட அர்த்தம் சொல்றார். சத்துவகுணம் பின்னுள்ள ரஜோகுணத்துக்கு பின்னால சத்துவம் இருக்கணும், தமோ குணம் இருந்துடக்கூடாது. சத்துவத்தின் துணையுடன் ரஜோகுணம் இருந்தால் அதுதான் தேஜக. சத்துவகுணம் தெரியும் இல்லையா, அறிவோடு இருப்பது, அமைதியோடு இருப்பது, அதோடு ஆற்றலுடன் இருக்கக்கூடிய ரஜோகுணம் சேர்ந்தா என்ன ஆகுன்னா இந்த தேஜஸ்ன்னு சொல்லி சொல்றார். திறமையுடன் இருப்பது, செயல் செய்வதில், சிந்திப்பதில், எல்லா விஷயத்திலும். இந்த சொல்லுடைய விளக்கம் என்ன, நாம சில நேரங்களில் சில இடங்களில் துரிதமாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். அதை தெரிந்து அந்த இடத்தில் மிக வேகமாக, எங்கே வேகமாக செயல்படணுமோ அங்கே வேகமாக செயல்பட்டு ஆகணும். அங்கெல்லாம் அமைதியாக இருந்து விடக்கூடாது. வேகமாக செயல்பட வேண்டிய இடத்த வேகமாக செயல்படலாமான்னு சொல்லி ஜாதகம் கேட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. எந்தெந்த சூழ்நிலை குயிக்காக முடிவெடுத்து சீக்கிரம் செயல்படணுமோ அதை முடிவு செய்து சீக்கிரம் செயல்படுவது. அதுக்கு நமக்கு என்ன தேவை, ஒரு செயலை வேகமாக உடனடியாக தாமதமின்றி செய்யணும்னு சொல்லி சொன்னா ரஜோகுணத்தின் துணை இருக்கணும். அந்த செயலை சரியான நேரத்தில் அந்த இடத்தை செய்தான் ஆக வேண்டும் என்று அறிவுபூர்வமாக தெளிவு இருக்கணும். அதுக்கு சத்துவகுணம் இருக்கணும்னு சொல்றார்.
சில பேர் பார்க்கலாம் சுபாவமாகவே எல்லாமே அவசரமாக செய்வாங்க. அப்படி இல்லாமல் எதை வேகமாக உடனடியாக செய்யணுமோ அதை செய்தல், அது அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் சரியாக அறிவில் புரிந்து கொள்ளுதல், அந்த சூழ்நிலையை சரியாக அழகாக ஜட்ஜி பண்ணுறது, அடுத்து அறிவுபூர்வமாக தீர்மானம் பண்ணுறது தாமதம் இல்லாமல். அது நிர்வாகங்களில், பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆமாம், சில முடிவுகள் குயிக்காக எடுக்கணும்னா எடுத்து தான் ஆகணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சீக்கிரமாக. அங்கே தேஜக என்பது குயிக் டெசிஷன் அண்டு குயிக் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிறார், அழகான வார்த்தை சொல்கிறார். உடனடியாக முடிவெடுத்து அதை உடனடியாக செயல்படுத்துதல், அமுல்படுத்துதல். அந்த சக்தி யாருக்கு இருக்கோ அந்த சக்தியைத்தான் பகவான் இங்கு தேஜகன்னு சொல்லி சொல்கிறார். நமக்கு நிறைய பேருக்கு ஆன்மீகம் அதிக இது சொல்லி சொன்னால் ஏதோ கோயிலுக்கு வர்றதை கும்பிடுறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாதவனுங்க அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோலாம் இவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அறிவில் தாமதமில்லால் முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுக்கணும்னு சொல்லி சொன்னால் நமக்கு நிறைய டேட்டா, தகவல்கள் நிறைய கிடைத்து இருக்கணும். அப்படி முடிவெடுத்த பிற்பாடு டேட்டா கலெக்ஷன்லாம் கிடைச்சி நாம் எடுத்த முடிவு தவறானது சொல்லி சொன்னால் அதையும் அறிவுபூர்வமாக மாற்றி செய்யறதுக்கு நமக்கு சக்தி இருக்கணும். அதுவும் முக்கியம். ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டோம், கிடைச்ச தகவலை வச்சு அடுத்து அந்த தகவல் வந்து நம்ம எடுத்த முடிவுக்கு வேறுபட்டு இருக்கு, அது தவறுன்னு தெரியுது, அவன் மறுபடியும் இதை மாற்றி செய்யறதுக்கு நம்ம தயாராகி விடணும். டிலே பண்ணக்கூடாது சொல்றார். கம்ப்யூட்டர் கூட சில நேரத்தில் டிலே பண்ணலாம், மனுஷன் டிலே பண்ணக்கூடாதுன்றார். அப்படி இல்லாமல் உடனடியாக முடிவெடுக்கணும், செயல்படுத்தணும், தாமதம் செய்யாமல் இருத்தல், அதுதான் இங்கே தேஜக சொல்லி சொல்றார். சரியாக புரிந்து கொண்டு செயல்படுத்துதல், மனதிலும் உடலிலும் சேர்ந்திருத்தல், உடலிலும் மனதிலும் துரிதமாக செயல்படுதல். இரண்டாவது பொருள் நமது முடிவில் உறுதியாக இருத்தல், ஃபர்ம்னஸ் சொல்றோம் பாருங்க. முடிவை அடிக்கடி மாற்றிக்கொள்ளாமல் இருத்தல். சில பேர் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, இதை விட நன்கு செய்யலாம், ஆமாம் அதுக்கு ஒரு முடிவே இல்லை தான், எப்போதான் முடிக்கிறது? எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாமல் செயலில் நாம் ஈடுபட்டு செயல்படுதல், ஒழுங்காக முறையாக செயல்படுதல். ஒரு அதிகாரி இருந்தாரா சொல்லுவாங்க, ஸ்டேட்மெண்ட் அதை டிக்டேட் பண்ணுவார், டைப் பண்ணி கொண்டு வந்தால் மாற்றிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை போஸ்ட் பண்ணி ஒட்டி அனுப்புகிற வரைக்கும் மாற்றிக்கிட்டே இருப்பார். அனுப்புன பிற்பாடு இருக்கா போயிடுச்சுன்னா சரி பரவாயில்லன்னு கூட அப்படிலாம் இருக்கும். கூட வேலை செய்யறங்க செழிப்பு வந்துடும். இதுதான் நிச்சயமா எந்த ஒரு விஷயத்தை மாற்றி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்காக நினைச்சுக்கிட்டே இருந்தோம். லேண்டெல்லாம் வாங்கினாங்க சில பேர், இப்போதைக்கு இவ்வளோ விலை போகுது, இன்னும் 5 வருஷம் பொறுத்தா அவ்வளோ போகுமென்னா போகத்தான் போகும். நிலமுன்னு இருந்ததுன்னா நாளாக கூடிக்கிட்டு தான் போகும். இப்போ தேவை இருந்தால் வித்துடுறது, இல்லைன்னா 5 வருஷம் பொறுத்து விற்க முடியுமான்னா இப்போ தேவை இருந்தால் பண்ணணும், முடிவு எடுத்து தானே ஆகணும். அது போல் சில பேர் மைண்டுங்க இருந்துக்கிட்டு இருக்கும். நிச்சயமாக பொருள்னு இருந்தால் அது விலை கூடிக்கிட்டு தான் இருக்கும். ஆக ஒழுங்காக முறையாக முடிவெடுத்து செயல்படுத்துதல், நம்ம கடமையை அறிவுபூர்வமாக செயல்படுத்துதல், தேஜக. அடுத்து 22வது பண்பு க்ஷமா. க்ஷமா என்பதுக்கு 2 அர்த்தம் இருக்கு, பொறுமை, மன்னித்தல். க்ஷமான க்ஷமிக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் அந்த வார்த்தை வழக்கத்தில் இருக்கு. இதன் விளக்கங்களை நாளை வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணே திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।